வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்று முதல் வரவிருக்கும் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் கடைசி வரை எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழு விளக்கமானது இன்று முதல் பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இன்றைய தினத்திலிருந்து அவசியம் அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வரவிருக்கக்கூடிய விஸ்வாவசு வருஷத்திலே தாங்கள் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீ குருப்போ நம. ஸ்ரீராமஜெயம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் 5126, ஆங்கில வருஷம் 2025-2026. இன்றைய பதிவானது நமது சேனலில் வரவிருக்கும் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை இந்த வருஷமானது எப்படி இந்த பூலோகமும், அதாவது உலகம் முழுவதும் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் எப்படி இருப்போம் என்பதை பற்றிய விஸ்வாவசு தமிழ் வருஷம் வெண்பா பற்றிய முழு விளக்கம். அதாவது இந்த விஸ்வாவசு வருஷத்தில் இந்த வெண்பாவானது எப்படி இருக்கின்றதோ அதன் பிரகாரம்தான் இந்த வருடம் முழுவதுமே இயங்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை விஸ்வாவசு வருஷம் தமிழ் வருஷம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டுமாய் அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், நலமுடன், இனிய ஆசீர்வாதங்கள். அதாவது பஞ்சாங்கம் என்றாலே என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறோம். அதில் எந்த பஞ்சாங்கம் ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யுகமானது கிருத யுகமானது ஆரம்பிக்கும் பொழுதே ரிஷிகளால் எழுதப்பட்ட தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் அசல் 22 சுத்திய வாக்கிய பஞ்சாங்கம், அசல் எண் நம்பர் 28, அசல் 28ஆம் நம்பர் சுத்த வாக்கிய பஞ்சாங்கம். இதுதான் ஒவ்வொரு யுகத்திலையும் வந்திருந்தது. ஆனால் கலியுகத்தில் பார்த்தோம்னாலும் அது இருந்தது. நாளடைவில் இப்போ ரொம்பவும் மோசமாக போனதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவாவா ஏகப்பட்ட பஞ்சாங்கம் 1000 பஞ்சாங்கம் வந்துருட்டு. இந்த 1000 பஞ்சாங்கம் வந்தாலும் ஒவ்வொரு பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு மாதிரி போட்டு வர. அதாவது அனைவருமே இந்த அசல் 28ஆம் நம்பர் பஞ்சாங்கத்தை மட்டும்தான் மையமாக வைத்து அவர்கள் அதில் சூரிய உதயத்தை ஒரு நிமிஷம் கம்மியாக பண்ணுறது, 2 நிமிஷம் கம்மியாக பண்ணுறது, இல்லை 4 நிமிஷம் கம்மியாக பண்ணுறது, அந்த மாதிரி கம்மியாக வைத்து கொண்டு அவர்கள் அனைவரும் அவரவர்கள் இஷ்டத்துக்கு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான பஞ்சாங்கம் எதுனா அசல் 28ஆம் நம்பர் பாம்பு பஞ்சாங்கம் மட்டும்தான். இதே காமகோட்டி படம் சங்கரமடம் இதில் மகாபிரிவாலும் இதை பண்ணியிருந்தா இதை தான் பண்ணியிருந்தா. பாலபிரிவாலை தன்னுடைய பீடத்துக்கு தனக்கு பிறகு இவர் தான் ஆட்சியாளர் இருப்பார் என்று அவரை ஸ்தாபனம் பண்ணினார். அவர் ஒரு 5 வருட காலம் இருந்தார். அதன் பிறகு அவர் தான் இந்த மடத்து பஞ்சாங்கம் என்பதை ஆரம்பித்தார்.
பெரியவா வந்து இதை ஆரம்பிக்கக்கூடாது. பஞ்சாங்கம்ங்கிறது மகாபிரியவா சொன்னது ஒன்றே ஒன்று தான். பஞ்சாங்கங்கிறது 28ஆம் நம்பர் அசல் பாம்பு வாக்கிய பஞ்சாங்கம் தான் அப்படின்னு பெரியவா சொன்னான். நாம் வந்து நம்ம மடத்தை வந்து நான் வந்து மேற்கொண்டு விஸ்தாரமாக பண்ணுறதுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னுட்டு பாலபெரியவா சொன்னான். எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்ட்டு மகாபெரியவா சொன்னான். இது உண்மை. அதுக்கப்புறம் அவர் வந்து சிட்டாரு. அதுக்கப்புறம் பாலபெரியவாள்கிட்ட அவர் பேசவே இல்லை கடைசியில் முத்தியார வரைக்கும். அப்போ அவரவர்களுக்கென்று மனிதன், அதாவது கலியுகத்தில் மனிதனாகப்பட்டவன் உண்மையான தர்மசாஸ்திரங்களையும் சரி எதையும் சரி கண்டிப்பாக கடைபிடிக்க மாட்டான் என்றுதான் எழுதியிருக்கிறது ரிஷிகளால். அது இப்போ ரொம்பவும் தலைவிரிச்சாடின்னு இருக்கு. ஆனால் இதே அசல் 28 இப்போ போட்டுருக்கா மனோன்மணி விலாசம் போட்டு அவள் பஞ்சாங்கம் போடுறா. அவள் வந்து சரியாக தான் போட்டுட்டு வரா. ஆனால் அவளும் சூரிய உதயத்தை மையமாக வச்சுட்டு அவன் நேரம் போட முடியல. ஏன்னா பஞ்சாங்கம் வந்து கணிக்கிறது சரியான கணிப்பாக தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்தோம்னாக்கா 6 மணியை மையமாக வச்சு தான் ஒவ்வொரு நாளைக்கும் போட்டுருந்தா. நாம் தான் அதை மாற்றிக்கணும். அதையும் அவள் எழுதியிருக்கா. அதில் 6 மணிக்கு உள்ளது தான் இதில் இருக்குது. 6 மணிக்கு அப்புறமா உதயம் மாறுதோ இல்லை 6 மணிக்கு முன்னால் உதயம் மாறுதோ எல்லாம் நம்ம தான் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவள் எழுதியிருக்கா. ஆனால் மற்ற பஞ்சாங்கங்கள் எதுலையும் அதில் கிடையாது. கௌரி பஞ்சாங்கமாக இருக்கட்டும், எந்த பஞ்சாங்கமாக இருக்கட்டும். அதனால் எல்லாரும் தயவு செஞ்சு, ஆனால் நம்ம சேனலில் வந்து என்ன பண்ணுறோம், நமது ராமச்சந்திரன் துர்கான் என்ற யூடியூப் சேனலில் அன்றன்றைய சூரிய உதயத்தை மையமாக வைத்து அதற்கு ஏற்றாற்போல் எல்லாமே நேரங்கள்லாம் மாறும். அதன் பிரகாரம்தான் பதிவிடப்பட்டு வருகின்றோம். கடந்த 2 வருடங்களாக பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஆகவே அனைவரும் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய தினசரி பஞ்சாங்க பதிவினை கண்டிப்பாக அனைவரும் பாருங்கள். வாழ்க்கையில் மிக 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 பிரமாதமான ஒரு ஒளிவெள்ளமான வாழ்க்கையானது உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த பஞ்சாங்கத்தை வந்து பின்பற்றுறதுனால நமக்கு என்ன பலன், என்ன சொல்லியிருக்குன்னா, ஒவ்வொரு மனிதனும் மனித பிறவிகளாக பிறந்தவர்கள் அனைவருமே தங்கள் வாழ்க்கையை தினந்தோறும் ஒழுக்கமான முறையில் நடத்திக் கொள்ள வேண்டுமானால் இந்த பஞ்சாங்கம் என்பது அடிப்படை பேஸ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இந்த பேஸ்மெண்ட்டை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம். ஒரு பேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு கட்டடமாக கட்ட முடியுமா? அது ஸ்திரமாக இருக்குமா? இருக்காது. அது போலத்தான் நமது வாழ்க்கையும் ஸ்திரமாக இருக்காது. பஞ்சாங்கத்தை கடைபிடிச்சோன்னா நம்ம வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கும். பஞ்சாங்கத்தை நம்ம இப்படியே நம்ம கடைபிடிக்கலைன்னா நம்ம வாழ்க்கை ஸ்திரமாக இருக்காது. இது நிச்சயம்தான். விஸ்வாவசு வருஷ சுத்த வாக்கிய பஞ்சாங்கம். இந்த வருஷத்தில் வர்த்தமான வருஷங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கதை சாலிவாகன வருஷம் வந்து 1947-48 வருஷம் தான் ஆரம்பிச்சு 47-48 நடக்க போகுது. கதை கலியாத்த வருஷம், கலியுகம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆறுது? 5126வது வருஷம் இது. இந்த விஸ்வாச வருஷம் 5126. வர்த்தமான ஆங்கில வருஷம் 2025-2026. வர்த்தமான பசலி ஆண்டு 1434-1435. கொல்லமானது 1200-1201. வர்த்தமான ஹிஜரி, அதாவது இஸ்லாமியர்கள் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு சமயத்தை ஆரம்பித்தார்களே, அதை ஆரம்பித்து 1446வது வருஷம் 47 வருஷம் தான் ஆனது. 47வது வருஷம். அதே வர்த்தமான விக்ரமசகம்
2081 82. திருவள்ளுவர் ஆண்டு 2057. திருவள்ளுவர் பிறந்து 2057 வருஷம் ஆகுது. பிரபவாதியிலேருந்து ஆரம்பம், அதெல்லாம் 39. வர்த்தமான சேஷகலி, மொத்தம் இந்த யுகமானது கிருதயுகத்திலிருந்து இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கலியுகம் வரையில் உண்டான வருஷங்கள் 4,26,874வது வருடம். இப்போ மொத்தத்தில் இந்த கிருதயுகமாகட்டும், திரேதாயுகமாகட்டும், துவாபரயுகமாகட்டும், கலியுகமாச்சு. இப்போ வர்ற வருஷம் எவ்வளோ வருஷம் ஆகிருக்கு? மொத்தமாக கூட்டினோன்னா 4,26,874வது வருஷம் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னா சூரிய பகவான், மந்திரி யாருன்னா சந்திர பகவான், சேனாதிபதி யாருன்னா சூரிய பகவான், அர்க்காதிபதி யாருன்னாக்கா சூரிய பகவான், சசியாதிபதி யாருன்னாக்கா குரு பகவான், தானியாதிபதி யாருன்னாக்கா செவ்வாய் பூமிகாரகன், ரசாதிபதி யாருன்னாக்கா சனி அவர் பகவான், நேரசாதிபதி புதன் பகவான், மேகாதிபதி மேகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னாக்கா சூரிய பகவான். இந்த வருஷ தேவதை விரண்ய கர்ப்பர், பசுநாயகன் கோபாலன். இந்த வருஷத்துக்கு விந்திய பர்வதத்தில் தெற்கே 100 உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் 2 மதக்கால் பதக்கு மழை பெய்யும். பதக்கு மழைனா பிரம்மாண்டமான மழை பெய்யும்னு அர்த்தம். நன்னாவே மழை பெய்யும். இதில் 10 பாகம் சமுத்திரத்துலேயும் 6 பாகம் மலையிலையும். இந்த வருஷம் பாருங்க, 4 பாகம் பூமியில் பெய்யறதான். அதாவது ஒரு மரக்கால்ங்கிறது 10 பாகம், 2 மரக்காலுங்கிறது 20 பாகம். இந்த வருஷம் முழுக்க எப்படி இருக்கும்? சித்திரை மாதம் முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை எப்படி இருக்கும் அப்படின்றத வெண்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாரும் கேளுங்கோ. விஸ்வாவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும், பசுமாடு பலிக்கும், சிசு நாசம், மற்றையரோ வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே, உற்று உலகின் அல்ல மழை உண்டு. அதாவது இந்த விஸ்வாவசு வருஷத்தில் வெண்மையாக இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் பிரமாதமாக கிடைக்கும். பசுமாடு எல்லாம் என்ன பண்ணோம்னாக்கா காலை கண்ணுக்குட்டி போட்டுருக்கணும். எல்லாமே பெண் பசு கண்ணுக்குட்டியாக போடும். பாலானது நிறைய கிடைக்கும். பசுக்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சிசுநாசம் இந்த வருஷத்தில், இந்த விஸ்வாவச வருஷம் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் கடைசிக்குள்ள அவ கர்ப்பஸ்திரிகள்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கர்ப்பத்திலேயே சிசுவானது கலைஞ்சு போகும். இல்லை அந்த குழந்தை பிறந்த உடனேயும் போயிடும். அதைவிட சிறு குழந்தைகள் 10 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நமது பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெற்றோர்களாகப்பட்டவர்கள் நீங்கள் உங்களது கண்களிலே விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டு மிகவும் பிரமாதமாக பாதுகாக்க வேண்டும். அதுவும் ஸ்திரீயாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மிக 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 ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களே.
இந்த வருஷத்தில் கைவிட்டு போச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து புலம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைகளும் வளருவது அவரவர்கள் தாய் தகப்பனார் பெற்றோர்கள் அவருடைய வளர்ப்பிலே தான் அந்த குழந்தை நன்றாக வளரும். ஆகவே இந்த வருஷம் சிசுநாசம் என்று சொல்லப்பட்டுள்ளதால் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அடியேனுடைய அனைத்து பெற்றோர்களும் தங்களது பெண் குழந்தைகளை ஆண் குழந்தைகளையும் சரி மிக மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். இது வருஷத்தினுடைய கோளாறு, அப்படித்தான் நடக்கும். நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களது அருகாமையில் உள்ள கோவிலுக்கு அடிக்கடி செல்லுங்கோ. அங்கே போயிட்டு இறைவன் கிட்ட பக்தியை வந்து செலுத்துங்கோ. அந்த பக்தியெல்லாம் அந்த கோவிலே உட்காந்து அந்த எந்த பெருமாள் கோவிலாக இருந்தால் நாராயணா நாராயணான்னு சொல்லுங்கோ. அதே சமயம் சிவன் கோவிலாக இருந்தாக்க ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்கோ. முருகர் கோவிலாக இருந்தாக்க முருகா 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 முருகான்னு சொல்லுங்கோ. விநாயகர் கோவில் போனேன்னாக்கா விநாயகா விநாயகா விநாயகான்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த கோவில்லையே உட்காந்துக்குங்க. கர்ப்பஸ்திரிகள் எல்லாம் அந்த இறைவன் ஒருவன் தான் உங்களது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை இந்த வருஷமானதை காப்பாற்ற முடியும். அந்த இறைவனை தவிர வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது. மற்றையரோ வாழ்வார்கள், குழந்தைகளை தவிர மற்றவர்கள் எல்லாரும் பிரமாதமாக இருப்பா, நல்லா இருப்பா, உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பா. மாதவங்கள் மீறுமே, அதாவது வெயிலும் ஜாஸ்தியாக இருக்கும், மழையும் ஜாஸ்தியாக இருக்கும், பனியும் ஜாஸ்தியாக இருக்கும். வெய்ய காலத்தில் மழை பெய்யும், மழை காலத்தில் வெயில் அடிக்கும், பனி காலத்தில் மழை பெய்யும், வெயில் அடிக்கும். இந்த மாதிரி மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து மீறி செயல்படும் இந்த விஸ்வாவசு வருஷத்தில். ஒற்றுலகினில் மழை உண்டு. அதாவது இந்த நம்மளுடைய பரதக்கண்டம் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே சின்ன சின்ன கிராமமாக இருந்தாலும் அந்த இடத்துலையும் பிரமாதமான மழை பெய்யுமா. இது இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய வெண்பா மற்றும் அனைத்து செய்திகளுடன் ஒவ்வொன்றாக உங்களுக்கு பதிவிட இருக்கின்றோம். இந்த பதிவானது எந்த தலைப்பில் இருக்கும் என்று கேட்டீர்களேயானால், விஸ்வாவசு தமிழ் வருஷம் 5166, ஆங்கில வருஷம் 2025-26 என்கின்ற தலைப்பிலே அனைத்து பதிவுகளும் இருக்கும். அனைவரும் அதை நமது சேனலிலே தேர்ந்தெடுத்து பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்தோ. சுபம் அஸ்து.